ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நெட் கிளாத் வச்சு எப்படி ஒரு ஃப்ளார் செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நெட் கிளாத் வந்து நான் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து 3 பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா, அதில் பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கிள் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஏதாவது பாட்டிலோட கேப் இருந்தால் அதை எடுத்து வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். சரிங்களா, சர்க்கிள் ஷேப்பில் நான் பாருங்கள் கொஞ்சம் ஒரு பெரிய சைஸில் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த சர்க்கிள் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த கிளாத்தோட மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் எதுவும் எடுக்கலை. உங்களுக்கு அதாவது அந்த சர்க்கிளோட ஷேப் பொறுத்து தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு 6 பெட்டல்ஸ் வர மாதிரி நான் வந்து சர்க்கிள் ஷேப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நார்மல் நீடில் சூயிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் நம்மளுக்கு வராது. சரிங்களா, நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ட் ஷேப் வந்து வராது. ஸோ என்ன பண்ணுங்கள், ஆரி நீடில் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி சின்னதாக ஆரி நீடில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பென்சிலில் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பெருசாக வரும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இதை இந்த ஆஃப் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆஃப் சர்க்கிள் ஃபுல்லுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ரன்னிங் ஸ்டிச்சஸ் போடுறோம். ஓகேங்களா, பேசிக்காக ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கிளாத்து உள்ளே விட்டு எடுப்போம் இல்லையா, நீடில் வந்து கிளாத்து உள்ளே விட்டு எடுத்து மறுபடியும் அந்த மாதிரி ஃபுல்லுமே இந்த ஆஃப் சர்க்கிள் ஃபுல்லுமே வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்லுமே போட்டுக்கோங்க. இந்த பக்கம் இந்த பாருங்கள், நான் அந்த நாட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் கொஞ்சம் த்ரெட்டு வந்து இழுத்து விட்டுடணும். சரிங்களா, அப்போ தான் நம்ம கடைசியாக நாட்டு போடும்போது நம்மளுக்கு த்ரெட்டு வேணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இழுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெட்டல் ஷேப்புக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, பாருங்கள், இந்த மாதிரி பெட்டல் ஷேப் வந்துடும். இந்த மாதிரி எத்தனை பெட்டல் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் 6 எடுத்திருக்கேன். நீங்கள் 5, 4 அந்த மாதிரி கூட 5 இருந்தால் நல்லாயிருக்கும். 4 வந்து அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்காது ஃப்ளவரு. 5 பெட்டல்ஸ். சரிங்களா, மினிமம் 5 பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஆஃப் சர்க்கிள் வரைக்கும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. சரிங்களா, இந்த மாதிரி சுருட்டிக்கலாம் துணியை. இது நம்ம எந்த கிளாத்தில் வேணாலும் செய்யலாம். நார்மல் சில்க் காட்டன் கிளாத்தில் கூட நம்ம வந்து செய்யலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். மறுபடியும் இந்த ஆஃப் சர்க்கிள் ஃபுல்லுமே ஸோ ஃபுல்லுமே போட்டாச்சு. நான் 6 அந்த பெட்டலையும் ஃபுல்லி போட்டேன். அண்ட் 2 த்ரெட் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே பாருங்கள் நல்லா இறுக்கி நல்லா டைட்டாக வந்து நாட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒரு 2 or 3 நாட்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அந்த பாருங்கள், ஒரு த்ரெட் அந்த நீடில் இல்லாத த்ரெட் இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணிடுங்க. அந்த நாட் போட்டிருக்கிற த்ரெட்டில் ஒரு த்ரெட்டு கட் பண்ணிடுங்க. நீடில் இருக்கிற த்ரெட்டை வச்சுக்கோங்க. எந்த பக்கம் நீடில் இருக்கோ அந்த த்ரெட்டை விட்டுட்டு இன்னொரு த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த ஹோல் இருக்கும் சென்டரில், நீடில் வந்து மேலே எடுத்து இந்த மாதிரி பீட்ஸ் வந்து சுற்றி ரவுண்டாக வந்து வச்சுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ளூ அப்ளை பண்ணி ஆஃப் பீடு வந்து பேர்ல் பீடு ஆஃப் பீடு இருக்கும். சரிங்களா, பிக் சைஸு, அதை வந்து நான் ஸ்டிக் பண்ணுறேன். இதோ ஆஃப் பீடு வந்து பிக் சைஸில் பேர்ல் பீடு இருக்கும், அதை வந்து ஸ்டிக் பண்ணுறேன். இந்த ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விடுங்க. அதாவது சரிங்களா, அந்த க்ளூ வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் ஏதாவது ஸ்டோன் கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். மேலே எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, பாருங்கள், ஒரு க்யூட்டான ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.